சண்டே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு பார்க்குறீங்கன்னா, இந்த ஒயிட் புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப நல்லாவே வந்துச்சு. அதனால இந்த ரெசிபி நான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு நெனச்சேன். நான் இந்த ரெசிபிய குக்கரில தான் செய்ய போறேன். அதனால ஒரு பெரிய குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டு, 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 லவங்கம் போட்டுட்டு நல்லபடியா அத கொஞ்சம் பொரிக்க விடுங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 4 பச்சை மிளகா, 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லபடியாக வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போன வரைக்கும் நல்லபடியாக வதங்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினாவும் நல்லபடியாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒன்றரை சொம்பு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். தண்ணி நல்லபடியாக கொதித்து வர வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அரிசியை எடுத்திருக்கேன். அந்த அரிசியை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சினதுக்கப்புறம் அந்த அரிசியை நல்லபடியாக கழுவிட்டு இந்த தண்ணி கொதித்து வரப்போ நம்ம இந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வந்து குக்கர் போட்டு மூடிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை குக்கர் போட்டு மூடிக்கலாம். நம்ம இதை வந்து 2 விசில் விடலாம். 2 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு எப்படி வெந்திருக்குன்ட்டு. சாப்பாடு வந்து நல்லபடியாக வெந்துருச்சு. இப்போது வந்து நம்ம 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சு அதை வறுத்துருக்கேன் எண்ணெயில். அந்த வெங்காயத்தை வந்து இது மேலே தூவி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் தூவி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு குட்டி பாத்திரத்தில் எடுத்து அதில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதில் ஒரு 5, 6 பல்லு முந்திரியை போட்டு நல்லபடியாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். அந்த வறுத்து எடுத்துனதுக்கப்புறம் அதை வந்து நான் வந்து இந்த சாப்பாடில் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரி மட்டும் தான், ஏன்னா நான் அவ்வளோவா ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்க மாட்டேன். அதனால நான் முந்திரி மட்டும் தான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது மேலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணி நல்லபடியாக சிக்கன் மசாலா, சிக்கன் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு கூட ஆட் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இது பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.